ஏன்னு ஒரு பையன் அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம். ஸோ ரொம்ப ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருந்தான். ஆனால் படிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு தூக்கமாக வந்துச்சாமா. கைஸ், நீங்களும் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் வரதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த வீடியோவில் படிக்கும்போது ஏன் தூக்கம் வருது, அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் தூக்கம், அதாவது ஸ்லீப்பிங்னா என்ன? வித்தியாசமாக இருக்குல்ல, வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஓடி மைண்டும் பாடியும் டயர்டான அப்புறம் ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகிறது தான் ஸ்லீப்பிங். அண்ட் நம்ம பாடிக்குள்ளே ஒரு கிளாக் இருக்கும், அதுக்கு பேர் தான் சிக்கேடியன் ரிதம். இது நம்ம ஸ்லீப் அண்ட் வேக் சைக்கிளை வந்து மெயின்டைன் பண்ணும். நம்ம பாடி டயர்ட்லேருந்து வெளியே வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் ஒழுங்காக நைட் டைமில் தூங்குங்க. ஓகே, நம்ம படிக்கும்போது தூக்கம் வர சில ரீசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இப்போ என்னென்னு பார்க்கலாம். 1, ராங் டைமிங் அண்ட் மீல்ஸ். படிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டோன்னா நம்ம சாப்பிட்ட ஃபுட்டை செரிக்கிறதுக்கு பாடியில் இருக்க எல்லா எனர்ஜியும் போயிடும். அப்போ பிரெயின் சொல்லும், டேய் ரிலாக்ஸ்டா, ஒரு குட்டி தூக்கம் போடு, நான் இதை வந்து செரிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும். செகண்ட், சப்ஜெக்ட். பிடிக்காத சப்ஜெக்டை படிக்கும்போது பிரெயின் டோப்பமைன் ரிலீஸ் பண்ணி தூக்கம் வர மாதிரி ஃபீலை கொடுக்கும். இதுவே நமக்கு பிடிச்ச டீச்சர் சப்ஜெக்ட்னா சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக படிப்போம். இல்லைனா சாம்சன் சார் மாதிரி அடிக்கிற டீச்சர் சப்ஜெக்ட்னா பயத்திலே படிச்சிருவோம். 3வது, ஸ்டடி என்வாயன்மெண்ட். பெட்டில் அப்படி ஜாலியாக படுத்துட்டு படிக்கலாம் அப்படின்னு படித்தோம் அப்படின்னா பிரெயின் சொல்லுவான், டேய் இது தூங்குற பிளேஸ்டா, எங்கே வந்து என்ன வேலை பண்ணுற ராஸ்கோல்னு சொல்லி தூங்க வச்சுடுவான். 4வது, பிரெயின் ஃபேட்டிக். ரொம்ப நேரம் தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோன்னா பிரெயின் நல்லா டயர்டாகி என்னால் முடியலடா, எனக்கு ரெஸ்ட்டு கொடுறா அப்படின்னு கதறிடும். 5வது, ஆக்சிஜன் அண்ட் மூமெண்ட். ரொம்ப நேரம் ஒரே பிளேஸில் உட்காந்து படிக்கும்போது பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி யானிங், அதாவது கொட்டாவியே அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி தூக்கம் வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் பார்க்கலாம். நைட் நல்லா தூங்கி ஏர்லி மார்னிங் எழுந்து படிக்கும்போது பிரெயின் சும்மா சூப்பராக ஆக்டிவாக இருப்பான். அப்போது படிக்கிறப்போ நல்லா மண்டையில் ஏறும். அப்புறம் 25 நிமிஷம் படிங்க, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. இதை பொமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிறது போர் அடிக்காமல் இருக்க கொஞ்சம் லவுடாக சத்தமாக படிங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி இமேஜின் பண்ணி எழுதி படிக்க ட்ரை பண்ணுங்கள். தூக்கம் வர மாதிரி இருந்தால் நடந்துட்டு படிக்கலாம், இல்லைனா சேரில் சிட்டிங் பொசிஷனில் படிங்க. ரொம்ப மைண்ட் டயர்டாக இருக்கான்னா ஒரு 10 சிட்டப்ஸ் பண்ணி பிரெயினை எழுப்பி விட்டுட்டு படிங்க. சூப்பராக, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படித்து ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.